சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிபி ஜெயராமன் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞருடைய சகோதரரை கடத்திய விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்தது. இதன் தொடர்ச்சியாக அவரை விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு திருவள்ளூர் வெள்ளவேடு போலீசார் நேரடியாக சென்றனர். ஆனால் அவர் அங்கிருந்து தப்பிவிட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று காலை வந்தது. அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராமனுடைய கார் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 2:30 மணி அளவில் 2 பேருமே நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஏடிஜிபி ஜெயராம் தனது காவல்துறை வாகனத்திலேயே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தார். அவர் நீதிபதி முன் ஆஜரானார். ஆனால் பூவை ஜெகன்மூர்த்தி இதுவரை ஆஜராகவில்லை. இதன் தொடர்ச்சியாக பூவை ஜெகன்மூர்த்தி வருவதற்கு சிறிது நேரமாகும் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கை சிறிது நேரம் தள்ளி வைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.